ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நம்ம 3,00,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்துன்னு போகிறாங்க. ஒரு சிலர் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க போய் செட் ஆகிற பொசிஷனை பொறுத்து. ஒரு 50-55 வயசில் ஒரு அண்ணன், கண்ணன் அவர் பேர். அவர் பெங்களூர், பூர்வீகம் குடியாத்தம், ஆனால் பெங்களூரில் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷன் வந்து டைலரிங் ப்ரொஃபஷன். ஒரு 50 வயசு ப்ளஸ் ஆனதுனால உட்காந்து தைக்க முடியல, முதுகு வலிங்கிறதுனால மாற்றணும், தன்னுடைய ப்ரொஃபஷனை மாற்றிக்கணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்தார். ஒரு 4-5 மாதம் 6 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்தார். ரெகுலராக 5 டேஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு 10-15 நாள் கழிச்சு ட்ரையல் போட்டு அனுப்புவார். அப்படிங்கிறப்ப ட்ரையல் போட்டு அனுப்பிச்சுன்னா அதுவும் நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னாரு. நான் சத்தமாக சிரிச்சிட்டேன். என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அண்ணா ஏன் சிரிக்கிறீங்க, ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்துட்டேன், இப்போ நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த கடையில் ஒரு 4 கிலோ 5 கிலோ தான் இப்போ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேனார். சந்தோஷம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டேன். அவர் சொந்தமாக செய்யணும் தான் வந்தார். பொங்கலுக்கு அப்புறம் செய்கிறதா சொன்னார். அப்பயே அது வரைக்கும் ட்ரைனிங் ஆகட்டும்னு செஞ்சுட்டு இருந்தார் போல். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணார். டெய்லி 10 கிலோ விற்கிதுன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். சரி நல்லா இருந்தாருன்னா சரின்ட்டு அவரும் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு நல்ல ஒரு சேலரியில் டெய்லி ஒரு 10 கிலோ 15 கிலோ பிரியாணி போட்டு சேல் பண்ணுறாரு. அவங்களோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா, பெங்களூரு பிரியாணி ஹவுஸ், ஸ்ரீராம்புரம் மெட்ரோ ஸ்டேஷன், பெங்களூர், ஹரிச்சந்திரா காட்டுக்கு பக்கத்தில். நான் வேணால் இதில் கான்டாக்ட் நம்பர் கூட தரேன் கடையோட. நீங்கள் யாரும் அந்த பக்கம் பெங்களூரில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம், இதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். 3,00,000 சப்ஸ்கிரைபர்லாம் கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தோம், டெய்லி சமையல் பற்றின வீடியோ தானே, இதில் என்ன போட்டுற முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவ்வளோ பெரிய ஆதரவு வந்து நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு சத்தியமாக நினைக்கல. உங்கள் ஒருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றின்ட்ட பாருங்கள். இந்த கிஃப்ட்டு அமிச்சார்ல, அது என்ன கிஃப்ட்டுன்னு காமிச்சிடும், அதை மறந்துட்டேன். இது பிரிக்கவே முடியாது போல, எப்படி பேக் பண்ணிக்கிறேன் பாரு. ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான். எதுக்குன்னா அனுப்புவாங்க, ட்ரெஸ்ஸு தான் அனுப்பாங்க பெரும்பாலும். ஆனால் எனக்கு கேட்டெல்லாம் அனுப்பலை, கரெக்டாக சொன்னேன்னு அப்படி நினைக்காதீங்க. கெஸ்ஸிங் தான். சூப்பரான ஒரு வேட்டி சட்டை பொங்கலுக்கு. அது சரி, பொங்கலுக்கு எனக்கு ட்ரெஸ் வந்துருச்சு, பொங்கலுக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் கண்ணண்ணா, ரொம்ப நன்றி. அவங்களோட கான்டாக்டும் கீழே கொடுக்குறேன். பிரியாணி நம்ம ஸ்டைல் பிரியாணி பெங்களூரில் எங்கே கிடைக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த அட்ரஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.